இந்த தருணத்துக்காக நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். இந்தியன் 2 திரைப்படத்தோட 6வது நாள் வசூலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த டோட்டல் வேர்ல்டு வைடு எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 6வது நாள், 6 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஷேர் டீட்டெயில்ஸ், இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் எவ்வளோக்கு இது வரை ஷேர் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் சர்ஃபிரா அந்த படத்தோட நிலைமை என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். கல்கி எவ்வளோ வந்து ஷேர் எடுத்திருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டீன்ஸ் இதுவரை எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ வசூல் வந்தால் அந்த படம் வெற்றி அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னொரு 2 முக்கியமான திரைப்படம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 48 இயர்ஸ் ஆஃப் சம்சாரம் அது மின்சாரம், விசு அவர்களோட ஒரு முக்கியமான ஒரு வெற்றி திரைப்படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி வந்து 10 இயர்ஸ் ஆஃப் வேலையில்லா பட்டதாரி பார்ட் 1. ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, ஷேர் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மாநாடு தான். அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம சிம்பு அவர்கள் இறந்து போயே ஆகணுங்கிற அவருக்கு ஒரு கட்டாயம். இறந்து போனால் தான் மறுபடியும் அவர் அந்த நாள் ஸ்டார்டிங்கில் இருந்து வருவார். இவர் இறந்து போயிட்டாருன்னா மறுபடியும் இந்த நாளையே மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்துடுவோம், நம்ம போட்ட திட்டம்லாம் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஏ. சூர்யா இவரை சாக விடாமல் பார்த்துப்பார், இவர் சாகிறதுக்காக பார்ப்பார். ஸோ அப்போ அவர் சாகிறதுக்காக போட்ட பிளான் தான் அந்த ஒரு சின்ன பில்லு குத்துற ஒரு இதில் குத்திட்டு சாவுறது. ஸோ இதை தான் கரெக்டாக நம்ம நேற்று ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குருதேவன் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ பிரவீன், கிங் 2 எம்டிஎஸ் அப்படிங்கிறவர், அப்புறம் முகமது யாசின், முகமது ரிகாஸ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ கில் அப்படிங்கிற படம் டே 13. இந்த படம் வந்து வசூல் ரீதியாக வெற்றியாக தோல்வி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் வந்து 88 லட்சம், வேர்ல்டு வைடு 1,14,00,000. ஸோ டோட்டலாக 20,46,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 37,67,00,000. 15 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 8 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ ஷேர் மட்டுமே 20 கோடிக்கு மேலே வந்திருக்கு. இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே 12 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல வசூலை எடுத்துக்கிட்டு இருக்குது, தொடர்ந்து இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஜாட் அண்ட் ஜூலியட் 3 இந்த படத்தோட 21வது நாள் வசூல். ஒரு பஞ்சாபி மூவி இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு, முக்கியமான பெரிய லாபத்தை எடுத்திருக்கு. இந்தியாவில் வந்து 30 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 40,98,00,000, வேர்ல்டு வைடு 92,79,00,000. 10 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 8.5 கோடிக்கு போயிருக்கு. 50 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 41 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. முக்கியமாக ஓவர்சீஸில் இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் சர்ஃபிரா 6 நாளில் இந்த படத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த 100 ரூபாய்க்கு டிக்கெட், அதாவது ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர்னாலேயோ, இந்த 2 சமோசா 1 டீ, இது எல்லாமே இதில் வந்து போகும். ஸோ டே 6 இந்தியாவில் வந்து 2,35,00,000, வேர்ல்டு வைடு 2,70,00,000. இந்தியா முழுக்க 19,41,00,000, வேர்ல்டு வைடு 26,20,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 50 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் இதுவரையும் 11 கோடிக்கு மேலே தான் வந்திருக்கு. ஸோ 12 கோடிக்கும் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் ஒரு 35 கோடிக்கு மேலே ஷேர் மட்டுமே வரணும். அப்படின்னா ஒரு 70 கோடிக்கிட்ட இன்னும் வசூல் பண்ணணும். ஸோ 26 கோடிங்கிறதே ஒரு மோசமான கலெக்ஷன் தான் இந்த படத்தை பொறுத்தவரையும். 23% தான் இந்த படம் இதுவரையும் ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னும் 77% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் தெரில. மேபி வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 58 நாள் இதே மாதிரியே இதே வேகத்தோடு போயிட்டு இருந்ததுன்னா இந்த படம் வெற்றி பெறும். அப்புறம் கல்கி 2898 AD இந்த படத்தோட 21வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 50 லட்சம், கர்நாடகாவில் 75 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1,94,00,000, கேரளாவில் 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,40,00,000, ஓவர்சீஸில் 1,15,00,000, வேர்ல்டு வைடு 9,14,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு பக்கம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த படம் ஸ்டார்டிங்கில் படத்துக்கு வந்த விமர்சனத்தை வச்சு
இந்த படத்துக்கு பாகம் 2 வரவே வராது, அதில் தான் கமல் சாருக்கு முக்கியமான ரோல் இருக்குது, அது வரவே வராது, அது வந்தால் தானே கமல் சாரோட ரோலை நம்ம போய் பார்க்க முடியும், இதுவே முதல்ல அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படம் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ டோட்டல் கலெக்ஷனை பார்ப்போம். தமிழ்நாட்டில் 44 கோடியே 69 லட்சம், கர்நாடகாவில் 67 கோடியே 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 270 கோடியே 14 லட்சம், கேரளாவில் 29 கோடியே 42 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 308 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸில் 250 கோடியே 87 லட்சம். டோட்டலாக 971 கோடியே 72 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 600 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸு 385 கோடிக்கு போயிருக்கு, ஷேரு 524 கோடியே 72 லட்சம். ஸோ இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவை தவிர மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பெரிய ப்ராஃபிட்டை பார்த்துட்டாங்க. 136% இந்த படத்துக்கு ரெக்கவரி அப்படின்னா போட்டதில் உங்களுக்கு பெரிய லாபம் கிடச்சிருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் இந்த படம் இன்னும் அந்த பிரேக் ஈவன் பண்ணலை. ஸோ இந்த படத்தோட ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு தெளிவாக பார்ப்போம். இப்போது டீன்ஸ் இந்த படத்தோட 6வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம். தமிழ்நாடு முழுக்க 1 கோடியே 8 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 27 லட்சம். 10 கோடி பட்ஜெட்டு, இதுவரையும் 48 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 5 கோடிக்கு மேலே ஷேர் வர வேண்டியது இருக்குது. 5.5 கோடிக்கு தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 8% தான் இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்குங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு அல்ட்ரா டிசாஸ்டராக தான் மாறும். இந்தியன் 2 திரைப்படத்தோட டே 6 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 2 கோடியே 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சம், கர்நாடகாவில் 45 லட்சம், கேரளாவில் 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்சம், இந்தியாவில் மட்டும் 4 கோடியே 45 லட்சம், ஓவர்சீஸில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 6வது நாள் வேர்ல்டு வைடு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 46 கோடியே 90 லட்சமும், அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 21 கோடியே 51 லட்சம், கர்நாடகாவில் 9 கோடியே 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 6 லட்சம், அப்புறம் கேரளாவில் 6 கோடியே 32 லட்சம், இந்தியா முழுக்க 91 கோடியே 24 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 49 கோடியே 87 லட்சம், கிட்டத்தட்ட 50 கோடியே நெருங்க போது. 141 கோடியே 11 லட்சம் இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு 6 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதுவரையும் இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 250 கோடி, 126 கோடிக்கு தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் இந்த படத்துக்கு 75 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஸோ ஒரு 59% மேலே இந்த படத்துக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனால் இந்த 59% அப்படிங்கிறது இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிட்ட வந்திருக்கும். இந்த மீதி இருக்கிற 3 நாளில் தான் இந்த 10-15% வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் மீதி இருக்கிற இந்த 40%ங்கிறது பெரிய ஒரு விஷயம். அது தாண்டுமா இந்தியன் 2 அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகம்தான். ஆனாலும் இந்த படம் ஒரு பயங்கரமான நஷ்டமான திரைப்படமாக லைக்காக்கு அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதை நாளைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். ஸோ அதுக்காக நாளைக்கு வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்க வேண்டியது இருக்குது. லைக்காவுக்கு இந்த படம் லாஸா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் சம்சாரம் அது மின்சாரம் 1986ஆம் ஆண்டு வந்து இன்னையோட 48 வருஷத்தை கடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதையை இந்த படத்தோட ஸ்கிரிப்டை கொண்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்கும்போது, ஏவிஎம்கிட்ட கொடுக்கும்போது, இது வேணாம், நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணிங்களா அந்த மாதிரி ஒரு கதை, அதாவது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கதை ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பண்ணுங்கன்றிருக்காங்க. இல்லை இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்போ இந்த படத்துக்கு எவ்வளோ தான், இதை முடிச்சுட்டு தான் நான் அதை வருவேன், அப்படி இல்லைனா சொல்லுங்கள் நான் வேறு ப்ரொடியூசர் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம விசு சார். அதுக்கு இந்த படத்துக்கு உனக்கு எவ்வளோ பட்ஜெட் வேணும்னு சொல்லி அதை நான் கொடுத்துட்றேன், சும்மாவே கொடுத்துட்றேன், அடுத்த படத்துக்கு தயவு செஞ்சு அந்த படத்தை பண்ணியா அப்படின்னோடனே நீங்கள் இந்த படத்துக்கு எனக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 15 லட்சம் கேட்டிருக்காரு. அதுலேயும் 14 லட்சத்துக்குள்ளே படத்தை முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட் 14 லட்சம், பாக்ஸ் ஆஃபீஸ் 2 கோடியே 10 லட்சம். இந்த படத்துக்கு ஷேர் மட்டுமே 1.25 கோடி கிட்ட கிடச்சிருக்கு. ஏவிஎம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு வசூலை வாரி குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கொண்டாடினாங்க இந்த படத்தை. ஸோ கூட்டமாக குடும்பமாக கொண்டாடினாங்க இந்த படத்தை. இன்றைக்கும் இந்த படம் வந்து அவுடேட்டட் ஆகாத ஒரு குடும்ப திரைப்படம். இந்த படத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இன்றைக்குமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எதையுமே நம்ம கிரிஞ்சின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே முக்கியமாக விசு அவர்கள் கலக்கியிருப்பார். நல்ல படம். இந்த படம் ஆக்சுவலாக ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் அவர் இந்த படத்தையாக நான் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு அவர் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருப்பார்.
ஸோ அதுக்கடுத்ததான் வேலையில்லா பட்டதாரி இன்னையோட 10 வருஷத்தை கடந்திருக்கு. 2014ஆம் ஆண்டு இதே நாளில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த படத்துக்கு சில விஷயம் சொல்லுவாங்கள்ல, நோ ஹேட்டர் அப்படின்னு. இந்த படத்துக்கு கண்டிப்பாக நோ ஹேட்டர் தான். இது வந்து எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். நீங்கள் எமோஷனல் இருக்கா இருக்குது, அதே மாதிரியே ஆக்ஷன் இருக்கா இருக்குது, காமெடி இருக்கா இருக்குது, அது மாதிரி லவ் இருக்கா இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருந்து எல்லாத்தையும் ரொம்ப தரமாக கொடுத்த படம். முக்கியமாக அனிருத் அவர்களோட இசையில் எல்லா பாட்டுமே தாறுமாறான ஹிட்டு. இந்த படத்தோட பட்ஜெட் 8.5 கோடி. தமிழ்நாட்டில் மட்டுமே 34 கோடி 25 லட்சம், ஆந்திராவில் 7 கோடி 28 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடி 5 லட்சம், கேரளாவில் 2 கோடி 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், ஓவர்சீஸில் 17 கோடியே 35 லட்சம். ஸோ டோட்டலாக 66 கோடியே 38 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 36 கோடியே 50 லட்சம். தியேட்டர்கள் ரைட்ஸு 14 கோடிக்கு தான் போயிருக்கு. 22 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட், அப்புறம் சம்சாரம் அது மின்சாரம் எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.